எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அதுவும் டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4th ஜூலை, கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்குது. அதுவும் 13 days தான் இருக்குது. நம்ம 10 நாள் டெட்லைனை வச்சுப்போம். அப்போ தானடா படிப்பை என்ன பண்ண போகிறேன்னா 10 லெசன்ஸ் 10 நாளைக்குள்ளே முடிக்க போகிறேன். புதுசாக படிக்க போகிறேன். நான் முடிச்சு படித்து முடிக்கிறேன். அதுதான் நீங்கள் சேலஞ்சுனா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 400 தாண்டணுன்ற ஒரு வெறி வந்துருச்சு எனக்கு இப்போ. ஆமாம், கெமிஸ்ட்ரி தான் படிக்கல. சரிப்பா, நான் படிப்போம். நான் வந்து போன வருஷமே டிசம்பர் மாதம் இந்த லெசனை படித்து முடிச்சிட்டேன். யாரை பார்த்தேன், இதே வீடியோஸை பார்த்து தான் படித்தேன். ஆனால் மறந்து போச்சு. அதனால் திரும்பவும் உட்காந்து புதுசாக பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ புதுசாக படித்த மாதிரியும் இருக்கும், மறந்ததில் திரும்பி ஞாபகம் வந்த மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்லேருந்து பார்ட் 1 ஏன்னா வந்து திரும்பி படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. அதனால் திரும்பியும் சாரோட வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து கரெக்டாக எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோகாட்டிலிடன்ஸ், டேகாட்டிலிடன்ஸ் அதெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபார்முலாஸ் மட்டும் ஏற்கனவே கிரிக்கெச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஏற்கனவே வேறு வோல்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 59, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோஸு. சரி, நான் வந்து இப்போ முடிச்சிருக்கேன். ரெஸ்ட்டுனா மாடியில் போய் நான் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். இருட்டாக போகுது, அதுவும் நல்லா கூலிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கோம்ப்பா, படிச்சுட்டு வந்துடுறேன். அதுவும் 6:30 ஆயிடுச்சு. மாடி போயிட்டுமா இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரு செல் இருக்குது, அந்த செல்லில் வந்து சீல்டு ஷேப்டு காட்டிலிடன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்னதுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னால் போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாகிடுச்சா, கொஞ்சம் தான் இருட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது. நான் இவ்வளோ பிரைட்டாக தெரியுறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னோடய ஃபோனு வந்து தன்னாலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி படிப்போம். ஆனால் நான் இன்னும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது படிச்சுட்டு இருக்கேன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நெகட்டிவாக வந்து க்ரோத் ஆகிருக்கும் ரூட்ஸு, அதுக்கு வந்து என்ன பேருன்றத கீழே சொல்லுங்கள். அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்கள். லேட்டாகிடுச்சு, கீழே போகிறோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருட்டாகிடுச்சு. கிழிஞ்சு போயிருக்கும் பார்க்காதீங்க. அதை எனக்கு ஒருத்தன் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து கீழே வந்துட்டேன். மணியை பார்த்துக்கோங்க. இருக்கேன், கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பசிக்குதுப்பா, பிஸ்கட் வாங்கி திங்கணும். டீசெண்டாக சொல்கிறா, இங்கிலீஷ் மீடியம் தானே. ஐ ஆம் கோயிங் டு ஈட் தட்டு ஃபுட், சீஸ், ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு. ஒன்று என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்க லைட் எல்லாத்தையும் அமுத்திடுறேன். லைட்டை ஆன் பண்ணிட்டாலே ஒரு பூச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த பூச்சியில் எங்கள் வீடை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து அப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணேன். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மணி ஆயிடுச்சு. யூடியூப்பை பார்த்தாலே ரொம்ப எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வர யூடியூப்பை. ஆனால் பிடிக்கும். அவங்க இருக்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக படிக்க போகிறேன். அன்னைக்கு நான் ஒரு கேட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து எல்லாம் டிஸ்பிளே வந்து இதாக போச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது வீடியோஸ் பார்த்து. இன்னைக்குள்ளே இந்த லெசனை முடிச்சுட்டு மற்ற லெசனை ஆரம்பிக்கணும். அப்புறம் திரும்பியும் நான் வந்து பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழில் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதை பார்த்தேன்னா அந்த லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, பார்ட்ஸ் அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா ஓவரியோட பொசிஷன் அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸப்ட் அந்த ஃபார்முலாஸ் ஒன்று வரும்ல, அதை மட்டும் பார்க்காம விட்டுட்டேன். அந்த பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ஸ்ட்ரக்சரை கொடுத்து வரைய சொல்லுவாங்கள்ல, அதுதான். நான் வந்து அந்த லெசனை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் உடனே சொல்லிட மாட்டேன். ரிவிஷனை போட்டு விட்டுருவோம். அடுத்து நான் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க. ஓரளவு மீடியமாக வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எனக்கு அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. திருப்பி கொடுத்துட்டா தாங்க மாட்டேன்டா, வந்தவனே பார்த்து படிங்கடா. இன்னொன்று என்னென்னா, டயத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆக போகுது. டார்ச் லைட் ஏறா, ஆனால் சாவி எடுக்க மறந்துட்டேன். அமைதியாகவே எடுப்போம். வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நேரத்துக்கு அந்த ரூம் போகலான்னு இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல படித்து சலிச்சு போச்சுல. அப்புறம் உட்காந்துட்டு என்ன பண்ணினா ரிவிஷன் பண்ணேன். இது வந்து இந்த லெசன் எப்படின்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறையா மனப்பாடம் பண்ணணும், நிறையா மண்டையில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே புதுசாக தான், புது டேர்ம்ஸாக தான் இருந்துச்சு. அதனால் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஆனால் எனக்கு நேரம் போகிறதே தெரில. ஏன்னா நான் ஜாலியாக தான் படித்தேன். அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே படித்தது வேறு தானே. அதனால் ஈஸியாக செந்திலான் சார் வந்து நல்லா புரிச்சுட்டாங்க. இதுக்கு தாண்டா பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழில் பார்க்கணும். எல்லோரும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழில் பாருங்கன்னு சொல்லிடுவேன். தன்னம்பிக்கை பேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. மைண்டு வேறு ரொம்ப டயர்டாகிட்டே இருக்குதா, ரொம்ப டயர்டாகுதுப்பா. ரொம்ப நாளை கூட உட்காந்து படித்து விட்டுறலாம். கெமிஸ்ட்ரி வந்து படிக்க போகிறேன்.
ஆமாம், அந்த ஃபோனை வெட்டி எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல. நானே அதிர்ச்சி ஆகிட்டேன், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது 1:30 ஆக போகுதுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்ச நாளாக 5 நாளாகவே படிக்க முடியல, சுத்தமாக என்னால் படிக்க முடியல. ஏன்னா எனக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி என்னமோ ஆயிடுச்சு. நான் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், தொடவே இல்லை. உண்மையிலேயே நான் வந்து தொடவே இல்லை. நான் வந்து ஒரு மார்க் டெஸ்ட், நான் ஒரு 2 மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதில் வந்து நான் வந்து கெமிஸ்ட்ரி சுத்தமாக அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆன்லைன் கிளாஸ் எதுக்கு பாருன்னா கெமிஸ்ட்ரிக்கு முக்கியமாக, அதுவும் இப்போ 20 டேஸான்னு கிடையாது, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 2 வாரம் இருக்கா. நான் வந்து சேர்ந்துருக்கேன். ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நீங்களே பாருங்கள். ஆனால் நான் அந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணல. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். ஸ்கூல் பிள்ளை எல்லோருமே கூப்பிட்டாங்க. லைவ் கிளாஸ் கவனிக்க முடியாதவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கோமாடி மேம் வீடியோஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். ஆனால் பார்க்குற முன்னாடி ஒரு ரிவிஷன் போட்டுருவோம். ஏன்னா நிறைய பேர் ரிவிஷன் பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து போய் கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டிலேருந்து ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து படிப்போம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன நினச்சேன்னா, இங்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நான் பெருசாக ஒன்றும் நோட்ஸ் எடுக்கல. வந்து என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்க சொல்லி தருவாங்க. 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து அவங்கள பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு விடிஞ்சா, அதாவது இப்போவே ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சுல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து ரொம்ப படிக்கணும். அது வந்து பார்க்க லிஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் உட்காந்து ஒரு டெட்லைன் டேபிள் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து எப்படின்னா, ஓகே இன்னும் ஒரு வாரம், கரெக்டாக ஒரு வாரம் தான் டைமு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே புதுசாக படிக்கக்கூடாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. இருக்கிற வேலைலாம் பார்ப்பேன். திடீர்னு சண்டை செஞ்சுருவாங்க, என்னடா எங்கள் வீட்டுக்குள்ள டார்ச் லைட் அடிக்கிற நைட்டு நேரத்தில் அப்படின்னு கேட்டு போவாங்க. அடுக்க போகிறேன், பாய், குட் நைட். என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இப்போ தான் இருந்துச்சு, கரெக்டாக வந்து 7 ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் கவனிக்க போகிறேன். போங்க, நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் ஸ்பீடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உளறிட்டேன். ஆனால் நான் கிளாஸ் அட்டன் பண்ண பிடிக்கல. தான் செஞ்சேன், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட தான் செஞ்சேன். ஆனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கிளாஸை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன் கிளாஸை கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே புதுசாக படிக்க முடியாது. வந்து நான் ஒழுங்காகவே கவனிக்கல. அதை நான் பூராத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் வந்து மற்ற வேலையை பார்க்கணும். ஃபிசிக்ஸ் வந்து இந்த மேக்னெட் லெசன் வந்து எனக்கு வந்து எப்படி தெரியுமா, உண்மையாக சொல்லணும்னா மேக்னெட் லெசன் வந்து என்னோட பார்வையில் வந்து அது பெருசாக தெரியுது. நேற்று நைட்டு வந்து சொல்லியிருந்தேன் 10 சாப்டர்ஸ் வந்து புதுசாக படிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், பயாலஜியில் மட்டும். அதுவும் இல்லாமல் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லையும் படிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எந்தெந்த சாப்டர்ஸுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல, வெயிட்டேஜ் தெரியல. அதனால் நான் அந்த யூடியூப்ஸில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வந்து ஒரு ஜூன் 10 வரையும் நான் வந்து போட்டிருக்கேன். 5 நாளைக்கு எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த 4 சாப்டர்ஸை தான் படிக்க போகிறேன். இன்றைக்கி முடிச்சு காட்டேன்டா. இப்போ மொத்தம் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாட்டனி தான் போச்சுரா. நான் இன்றைக்கி ஒரு பாட்டனிஸ்டாக மாற போகிறேன். இப்போ நான் என்ன படிக்க போகிறேன்னா, அனாட்டமி அந்த லெசன் படிக்க போகிறேன். அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங்கு. யாரை பார்த்தோன்னா நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழில். ஆனால் அந்த பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழில் சார் இருக்காங்களா, அதை பாட்டு வீடியோ பார்த்தேன். அது வந்து ஆப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பில் போய் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் திரும்பியும் யூடியூப்பில் போய் பார்க்க ஆரம்பித்தேன். பாட்டு 1 வீடியோஸு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப புரியவே இல்லை. ஆனால் கிளாஸுக்கு கவனிக்க முடியுது, ஆனால் பாதி நினப்பு போகிறோம், அங்கிட்டு சதறது. ஆனால் இருந்தாலும் சாரோட பவர்னால் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாத்தையும் ஓரளவு முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெக்சரை முடிச்சிட்டேன். அந்த வீடியோவை ஏதோ மெரிச்சிட்ட மாட்டேங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனால் திரும்பி படிக்கணும், மறந்துடும். ஏன்னா நிறைய படிக்க போகிறேன்னா. இப்போயும் மணியே 11 மணி ஆயிடுச்சு. ஐயோ 10:45 ஆயிடுச்சு. அப்புறம் படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா படிடா போய் நான் ரிவிஷன் பண்ணிட்டு வரேன். எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஃபோன் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால தான் வீடியோ வந்து ஷார்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னால் வந்து லென்த்தாக வீடியோஸ்லாம் போட முடியல. அப்படி போடுறா இருந்தால் லேப்டாப் தான் வேணும். ஆனால் நம்மளுக்கு லேப்டாப் வாங்குற அளவுக்கு இப்போ கெப்பாசிட்டி இல்லை. சரி, இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அப்லோடு பண்ணுறதுல தாங்க பிரச்சனை இருக்குது. இது நம்மளையா, நீங்களே பாருங்களேன் எப்படி ஹேங் ஆகுதுன்னு. டிவேவ் இருக்குதுல்ல, அந்த டிவேவோட டிவே வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அதையும் சொல்லுங்கள். வேறு என்ன, என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் கீஜியே, லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.